அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹு தஆலா மனித உணர்வில் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறான். அந்த ரகசியத்தை பற்றி அறியாதவர்கள் இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது. எல்லோரும் நிச்சயமாக அறிந்திருப்போம். அது என்ன ரகசியம்? நன்மைகளை நன்மைகள் என்றும், பாவங்களை பாவங்கள் என்றும் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் நம்முடனேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய நண்பர்கள் கூட நன்மையை மாற்றி பாவம் என்று சொல்லலாம், பாவங்களை மாற்றி நன்மைகள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த அறிவிப்பாளர் ஒரு காலும் நன்மையை பாவம் என்றோ பாவத்தை நன்மை என்றோ சொல்ல மாட்டார். நன்மையை நன்மை என்று மட்டும்தான் சொல்லுவார், பாவத்தை பாவம் என்று மட்டும்தான் சொல்லுவார். இன்னொரு பக்கமும் யோசிக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களோ மற்றவர்களோ நாம் செய்கிற தவறுகளை அடிக்கடி சுட்டிக்காட்ட மாட்டார்கள். சில நேரங்களில் சடைவடைந்து இவனுக்கு சொல்வதும் ஒன்றுதான், சொல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான் என்று விலகிக் கொள்வார்கள், கண்டும் காணாமல் கூட இருந்து விடுவார்கள். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ரகசிய அறிவிப்பாளர் ஒரு காலமும் அப்படி விடமாட்டார். நம்முடைய தவறை எப்பொழுதும் சுட்டி காட்டுவார். பாவங்களிலேயே மூழ்கி கிடக்கிற போதும் கூட, மறுபடியும் பாவம் செய்கிற போதும் கூட, இது பாவம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கான காரணம், மற்றவர்கள் நம்மை திருத்துகிறார்களோ இல்லையோ, நம்மிடத்திலேயே நம்மை திருத்தக்கூடிய நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் அல்லவா? இது மாபெரும் நிஅமத்து. முதலில் அவைகள்தான் நம்மிடத்தில் எச்சரிக்கை செய்கிறது. மக்கள் சொல்வதற்கு முன்னால் இந்த ரகசிய உணர்வு என்பது நம்மிடத்தில் எச்சரிக்கை செய்கிறது, நமக்கு அறிவிப்பு செய்கிறது. அதையெல்லாம் தாண்டி நடக்கக்கூடியதுதான் நம்மிடத்தில் பாவங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உணர்வை நம்முடைய நேர்வழிக்கு காரணமாக்கி தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.